இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். ஸோ எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்லேயோ இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ போனால் நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா இது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை மேடம் அதை நாங்கள் 4 மணிக்கு மேலே தான் போடுவோம் அப்படின்னாங்க. சரி 4 மணிக்கு போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை மேடம் அது எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் 6 மணிக்கு மேலே தான் அதை போடுவோம் அப்படிம்பாங்க. ஸோ இது மாதிரி எந்த ரெசிபியை நம்ம கேட்டாலும் லிஸ்ட்டு தான் பெருசாக இருக்கும். ஆனால் நம்ம கேட்குற ரெசிபி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இடத்துல கிடைக்காது. ஆனால் எங்கள் கிச்சன் கில்லாடிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபியும் கிடைக்கும், தெரியாத ரெசிபியும் கிடைக்கும், அண்ட் புது விதமான ரெசிபிஸும் கிடைக்கும். ஏன்னா இங்கே குக் பண்ணுறது ஆத்தென்டிக்காகவும் இருக்கும், க்ரியேட்டிவிட்டியாகவும் இருக்கும். ஸோ அப்படியே இந்த வாரம் மிக்சிடாக நிறைய ரெசிபிஸ் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். பட் இந்த வாரம் யாரார் ரெசிபிக்கு என்னென்ன ஃபீட்பேக் போக போகுது அண்ட் அவங்க எப்படி குக் பண்ணியிருக்காங்க, அதில் இன்னும் என்னெல்லாம் ஆட் பண்ணலாம், இதை ஆட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இதை ஏன் இவ்வளோ ஆட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஏன்னா இது ஒரு கான்டெஸ்ட். அதுக்காக நான் இன்வைட் பண்ண போகிறது நம்ம ஷெஃப் பாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. அண்ட் எப்பவுமே நான் சொன்ன மாதிரி இல்லை ஷெஃப், நீங்க உங்களுக்கு இது நடந்திருக்கா? ஏன்னா ஒரு ஷெஃபா இருப்பீங்க, நிறைய பேர் வந்து நீங்க ஏதாவது இடத்துல ஒர்க் பண்ணும்போது உங்ககிட்ட குவெஸ்டின்ஸும் வந்திருக்கும். இல்ல நீங்க போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல கேட்கும்போது அங்கேயும் இல்லை சார் அதை நாங்கள் இந்த டைமுக்கு தான் அந்த ரெசிபி கிடைக்கும். ஆமா, கண்டிப்பா டைமிங் இருக்கு. ஏன்னா இப்போ டிஃபன்னா ஒரு 11 o'clock வரைக்கும் இருக்கும், ஈவினிங் ஸ்நாக்ஸ்னா ஒரு 4 to 7 அந்த மாதிரி டைமிங் இருக்கும். இப்போ எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் எல்லா டைம்லயும் எல்லாமே கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம கிழக்கும் நம்ம போற இடத்துல கிடைக்கும். அப்படியே இருந்தாலும் நமக்கு முன்னாடி வந்து யாராவது சாப்பிட்டு போயிடறாங்க, இல்ல மேடம் அது காலி ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு, வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னாங்க. என்ன பேசுறீங்க? இல்ல சம்டைம்ஸ் வந்து இருக்கும், ஏன்னா ஒரு அளவா தான் பண்ணுவாங்க, அதிகமாகவும் பண்ண முடியாது. அப்ப முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவாங்க. அப்ப நம்மளோட பேட் லக், சரி முன்னாடி வரணும். சோ இதெல்லாம் சகஜமா நடக்கிறது. ஓகே. வீட்லயே இப்ப சாப்பாடு பண்றாங்க. ஆமா சார். நல்லா இருந்துச்சுன்னா சீக்கிரம் காலி ஆயிடும், நல்லா இல்லைன்னா கொஞ்சம் இருக்கும். அளவை பார்த்து நம்ம அவ்வளவுதான். இன்னைக்கு வீட்ல சாப்பாடு சுமார் தான், கொஞ்சம் ஒரு 2 வாயோட. அது மாதிரி தான் ஹோட்டல்லையும் நல்லா இருந்துச்சுன்னா ஃபுல்லா காலி ஆயிடும், இல்ல சாப்பிட ஆள் வரலன்னா அப்படியே மிச்சம். சூப்பர் சார், இந்த விஷயம் நல்லா இருக்கு. வீட்ல சாப்பாடு என்னைக்கு மீறுதோ அன்னைக்கு குடும்ப தலைவி கொஞ்சம் கோவமா இருந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. சோ இப்போ நமக்கு ஒன்றும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை சார், ரெடியா இருக்கு. 4 ரெசிபி டேஸ்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணோம். சிக்கனை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு பவுலில் போட்டுக்கிட்டு என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மைதா, தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளோர், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் அண்ட் தேவையான அளவுக்கு லைட்டாக லெமன், ஒரு முட்டை, வினிகர், சோயா சாஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா அதை மேரினேட் பண்ணி வச்சிடணும். ஸோ எவ்வளோ நேரம் மேரினேட் பண்ணுறோம் அப்படின்னா 5 to 10 minutes. மேரினேட் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். ஸோ டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம டாஸ் பண்ண வேண்டிய வேலைகள் இருந்துச்சு. ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு ஃபைன்லி சாப்ட் கார்லிக்கை போடுறோம். கார்லிக் நல்லா பொரிச்சதுக்கப்புறம் நல்லா சீவிய காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், இது ரெண்டுத்தையும் போட்டு கியூப்ஸாக நறுக்கிய வெங்காயம், கியூப்ஸாக நறுக்கிய கேப்சிகம், இது ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் சாசஸ் ஆட் பண்ணுறோம். சாசஸ் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் சாஸ் என்னன்னா சோயா சாஸ், அதை தொடர்ந்து வினிகர் அண்ட் ஹனி, இதையும் ஆட் பண்ணி நல்லா இது மூணும் ஒரு குக்கார கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கன் அதில் போடுறோம். சிக்கன் அதில் போடுறதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கார்ன்ஃப்ளவரை கரைச்சி தண்ணியில் அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு வெள்ளை எள்ளை போட்டு டாஸ் பண்ணி இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் கார்லிக் ஹனி சிக்கன். சூ பண்ணிகிட்டே இருக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? என்ன சிக்கன் சொன்னீங்க? கார்லிக் ஹனி சிக்கன் சார். கார்லிக் ஹனி சிக்கன் எப்படி பண்ணீங்க? கார்லிக் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆனியனு, கேப்சிகம், க்ரீன் சில்லி, ரெட் சில்லி அது எல்லாமே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஹனி போட்டுட்டு சிக்கனை டைரக்டாவே போட்டிங்களா? பேட்டர் ஃப்ரை எதுவும் ஹனி பண்ணி போட்டு இல்லை சார், அது கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு தான் பண்ணது. ஆக்சுவலாக இது சைனீஸ் ஸ்டைலா இந்தியன் ஸ்டைலா? இந்தியன் ஸ்டைல் தான் சார். நம்ம ஹோமில் ஈஸியாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் சார் செஞ்சுருக்கேன். சரி, ஓகே. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அந்த சாஸில் என்னென்ன யூஸ் பண்ணீங்க? சாஸில் வந்து சோயா சாஸ், வினிகரு, அப்புறம் வந்து ஹனி போட்டேன் சார். அவ்வளோதான். இந்தியன் சொன்னீங்க, சோயா சாஸ் இந்தியன்ல எங்கேருந்து வந்துச்சு? கொஞ்சம் ஃப்ளேவர்க்காக போட்டேன் சார். இந்தியன் ஸ்டைல். ஆக்சுவலாக கார்லிக் ஹனி சிக்கன் வந்து
இண்டோ சைனீஸ் ஆர் இண்டோ சைனீஸ். நம்ம ஊரில் உள்ள பொருளையும் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் மேஜராக சைனீஸோட இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? கார்ன்ஃப்ளவர்லாம் நம்ம இந்தியனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். சைனீஸு சோயா சாஸும் நம்ம இந்தியனில் யூஸ் பண்ண மாட்டோம், சைனீஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ரெகுலராக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம வீட்டில் வந்து இண்டோ சைனீஸ் வர ஆரம்பிச்சதுனால எல்லாமே வாங்கி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணோம். பேசிக்காக வந்து இது சைனீஸோட ஒரிஜின், அது மாதிரி பண்ணியிருக்கீங்க. ரைட். ரெண்டாவது, நீங்கள் பேட்டர் ஃப்ரை பண்ணதில் நான் ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அப்புறமா நான் அப்புறம் சொல்லிடுறீங்களா? ஓகே ஓகே சார். இப்போ சார் நமக்கு தோசை இருக்கு அண்ட் வி ஹேவ் துவையல் அண்ட் நமக்கு சூப்பரான ஸ்வீட் பாயசம். எதுக்கு? அதான் தோசை போயிடலாமா? ஆமாம், அது கூட அப்படியே துவையலும் சாப்பிடலாம். சூப்பர். அப்புறமா கம்பைன் பண்ணிடுவோம். இல்லை, ஃபர்ஸ்ட் தோசையே கொடுங்க, தனியாக பார்த்து. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பேன்லயோ கடாயிலையோ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு சோம்பு போட்டோம். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல ஃபைனா நறுக்கி பச்சை மிளகாய் போட்டோம். பச்சை மிளகாயும் அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் ஃபைன்லி சாப் வெங்காயம் போட்டோம். வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் தக்காளியை தொடர்ந்து நம்ம மசாலாஸ் ஒன்னொன்னா போட்டோம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பை சரி பார்த்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்றோம். தண்ணி ஆட் பண்ணி அது ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு குக் பண்றோம். குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஷ்ரெட்டட் பன்னீர் வச்சிருந்தோம்ல, அந்த பன்னீரை ஆட் பண்றோம். பன்னீரை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உப்பு சரி பார்த்தது நம்ம வந்து லெமன் ஃபியூ டிராப்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அது ஒரு பைண்டிங் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இந்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சிடறோம். தனியாக எடுத்து வச்சுட்டு தவா வச்சு தவாவில் நமக்கு தேவையான அளவுக்கு கரண்டி தோசை மாவு விட்டு அந்த தோசை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சர்க்கிளாக போட்டதுக்கப்புறம் அந்த தோசைக்கு மேலே நம்ம மொசரெல்லா சீஸ் வச்சுருந்தோம், அதை துருவி போட்டோம். அது ஒரு லேயர் அப்படின்னா, இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலா இன்னொரு லேயர், மறுபடியும் வந்து மொசரெல்லா சீஸ் இன்னொரு லேயராக போட்டு தோசை ரெடி ஆயிடுச்சு, வெந்துருச்சு அப்படின்ன உடனே அதை அழகாக தவால ஃபோல்ட் பண்ணி அப்படியே எடுத்து பிளேட்டிங்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் சீஸ் பன்னீர் தோசை. சீஸ் பன்னீர் தோசை பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணோம்னா, ஆயில், சோம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம சாட்டே பண்ணோம். சாட்டே பண்ணிவிட்டு அப்புறம் லெமன் கியூஸ் கடைசியாக கொஞ்சம் விட்டோம். அதுக்கப்புறமேட்டு உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணோம். அப்புறம் பன்னீர் போட்டோம். பன்னீர் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் விட்டோம். எப்போனா தக்காளி இதெல்லாம் போட்டோம் இல்லையா, பன்னீர் போடுறதுக்கு முன்னாடியே அது போட்டு கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு வந்த பிறகு நம்ம பன்னீர் போட்டு ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் தோசை ஊற்றி அது மேலே சீஸ் கிரேட் பண்ணி விட்டுட்டு அந்த நம்ம பன்னீர் மசாலா போட்டதுக்கு அப்புறம் சீஸ் போட்டிங்களா? சீஸ் போட்டுட்டு பன்னீர் மசாலா பன்னீர் போட்டதுக்கு அப்புறம் தான் சீஸ் போட்டோம். அதான் தோசை மேலே தோசை போட்டுட்டு அது மேலே சீஸ் கிரைண்ட் பண்ணோம். அதுக்கு மேலே சீஸ், அப்புறமா பன்னீர். ஃபர்ஸ்ட் பன்னீர், அடுத்தது சீஸ். இது கேக்குறீங்க மசாலால? ஓகே மசாலா. ஓகே, நீங்க தோசைல கேக்குறீங்களா? அதுதான்மா. அந்த பக்கம் போனீங்கன்னா தாம்பரம், இந்த பக்கம் போனா புரியுது. நீங்க தோசை போட்டுட்டு பன்னீர் மசாலா சீஸ் போட்டுட்டீங்க. அதுக்கு மேல பன்னீர் மசாலா போட்டேன், அதுக்கு மேல சீஸ் போட்டேன். ஓகே, டபுள் லேயர் சீஸ் போட்டு. ஆமா, டபுள் லேயர் சீஸ் போட்டுருக்கு. ஆமா, நீங்க சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா சார். சோ வித் பன்னீர் அண்ட் மசாலா சேர்த்து சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நமக்கு சூடானதுக்கு அப்புறம் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டோம். காஞ்ச மிளகாயும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு மெயின் இன்கிரீடியன்ஸா இதுல என்னென்ன எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், பல் பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி, இது எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் அப்பப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டோம். கருவேப்பிலை போட்டதுக்கு அப்புறம் தேங்காய் ஆட் பண்ணோம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஃப்ளேவருக்கு பெருங்காயம் எடுத்து வச்சிருந்தோம், பெருங்காயத்தையும் ஆட் பண்ணோம். இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம இன்னொரு பேன்ல நம்ம சீவி வச்சிருந்த பிரண்டைக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு அந்த பிரண்டையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இங்கே நம்ம கடாயில் போட்ட அதர் இன்க்ரீடியன்ட்ஸ், அதுக்கப்புறம் பிரண்டை, இது எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆறணும் இல்லையா? ஸோ ஆற வைக்கணும். ஆறுனதுக்கப்புறம் அரைக்க போகிறோம்ல, அரைக்கும் போது நம்ம புளியை எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தோம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, அந்த புளியுமே ஆட் பண்ணோம்.
புளியும் ஆட் பண்ணி உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு பார்த்துட்டு அரைச்சிட்டு இதுக்கு சீசனிங்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டோம், கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வந்து அதை ஒரு தாளிவு மாதிரி கொடுத்து இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் பிரண்டை துவையல். சார் எனக்கு ஒரு டவுட்டு, சொல்லுங்க. சட்னிக்கும் துவையலுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா சட்னி வந்து கொஞ்சம் பதம், அதாவது வாட்டரியாக இருக்கும். துவையல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ரெண்டாவது துவையல்ல தால் நிறையா ஆட் பண்ணுவோம், சட்னியில் தால் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவோம். மேபி சட்னிக்கு வந்து தால் கூட அப்போ தேங்காய் சட்னினா பொட்டுக்கடலை யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி வெங்காயம் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி அதில் வந்து பருப்போட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது, யூஸ் பண்ணுவாங்க, பட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் துவையல்னா அதில் கொஞ்சம் அளவு அதிகமாக இருக்குது. அதுதான் இருந்தா சட்னி, கொஞ்சம் கெட்டியா இருந்தா துவையல் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனோட இன்கிரிடியன்ஸே டிஃப்ரெண்டாக இருக்கும். சம்டைம்ஸ் வெரியா. ஓகே. பிரண்டை துவையல் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. அது மட்டும் இல்லாத எலும்புக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கை கொடுக்கும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போல்லாம் விழுந்து சீக்கிரமாக அடிபட்டு காலெல்லாம் வந்து உடையுது இல்லைங்களா, அதுக்கு மாதத்தில் 2 தடவை. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்குமே குழந்தைங்களுக்கு மாதத்துக்கு 2 தடவை இது செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. கண்ணுக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது. நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா லைஃப்பில் எல்லாருமே சாப்பிடலாம், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும். இதுக்கு செலவு ஒன்றுமே இல்லை. நம்மக்கிட்ட பிரண்டை இருந்ததுன்னா செஞ்சுக்கலாம், இல்லைனாலும் கடையில் விற்கிது. எல்லாருமே இது அவைலபிள் கிடைக்குது, கடத்தருக்கு போனோன்னா நமக்கு கிடைக்குது. ஸோ பிரண்டையை எடுக்கிற விதம் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். மற்றபடி இது ரொம்ப அந்த அதில் இருக்க நார் உரிக்கிறது தான் சார். அது கொஞ்சம் கையரிக்கிற மாதிரி இருக்கும். நல்லெண்ணெயில் கையில் தடவிக்கிட்டு அந்த நாரை உரிச்சிட்டோன்னா அப்புறம் அதில் இடையில கட்டுக்கட்டாக வரும். நார் உரிக்கும் போதே கை அரிக்குன்னு சொல்றீங்க. இதை நம்ம சமைச்சு சாப்பிட்றோம்ல, அப்போ அந்த இச்சிங் இருக்குமா? இருக்காது சார். அதுக்கு தான் நம்ம வந்து குவான்டிட்டி இருக்கு இல்லைங்களா, 1 கப்பு பிரண்டை எடுத்துட்டோம்னா 1 கப்பு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாத இதை வதக்குற விதம் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கிற தண்ணி எல்லாமே சுன்ற அளவுக்கு நம்ம தனியா வதக்குறோம் பிரண்டைய. மற்றதெல்லாம் மற்ற இன்கிரீடியன்ஸை ஒரு கடாயில வதக்கிட்டு இதை தனியா வதக்கி எடுக்கிறோம். ஸோ அப்போ அதுல இருக்கிற அந்த அரிப்பு தன்மையெல்லாம் போயிடும், உடம்புக்கு நல்லது மட்டும்தான் கொடுக்கும். புளி சேர்த்தாலும் புளி வந்து ஒரு அரிப்பு தன்மையை வந்து எடுக்கும். அதுக்காக தான் நம்ம இதுல புளி ஒரு எலுமிச்சை லெவல்ல ஊத்துறோம். அதனால அதுதான் டிஃப்ரெண்ட். வந்து கைக்கு எப்படி நம்ம எண்ணெய் தடவுறோமோ அது மாதிரி வந்து புளி அரிப்பு இருக்காம இருக்கிறதுக்கு புளி. ரொம்ப நன்றி சார். இது நான் ஆக்சுவலி உங்ககிட்ட தான் சார் கத்துக்கிட்டேன். லாஸ்ட் டைம் வரக்குள்ள ஒரு ஹெல்தியான டிஷ்ஷா கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு ஒரு டயலாக் சொன்னீங்க. அதுக்காகவே இந்த டிஷ் நான் கொண்டு வந்திருக்கேன் சார். ஹிஸ்டரியில நின்ட்டோம் சார். சோ ரொம்ப நன்றி சார், உங்களால ஒரு நல்ல ஹெல்தி டிஷ். கண்டிப்பா பாத்தீங்களா, நம்ம சொல்றதையும் 4 பேர் கேக்குறாங்க. ஆமா, ரொம்ப நல்லதா சொல்லிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி ஹெல்த்தியாவே கொடுங்க, சரிங்களா? நான் ஃபீட்பேக் லாஸ்ட்ல. ஓகே சார், ஃபைன். ஓகே, ஸோ அடுத்து நமக்காக இருக்கிறது வந்து வெள்ளை பூசணிக்காய் பாயசம். பார்த்துலாமா ஷெஃப்? ஸோ இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா பாலை நல்லா சுண்ட காயணும் அப்படிங்கிறதுனால பாலை சுண்ட காய வச்சோம். அதுக்கப்புறம் துருவிய வெள்ளை பூசணி இருந்துச்சு இல்லையா, அதை வந்து ஒரு பேன்லேயோ கடாயிலையோ தேவையான அளவுக்கு நெய் விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கணும். வறுத்ததுக்கு அப்புறம் பால் சுண்ட காஞ்சிருச்சு அப்படின்னா வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பால் காயிற அந்த கேப்ல நமக்கு மற்ற வேலைகள் இருந்துச்சு. என்னென்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 20 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சிருந்தோம் 1/2 மணி நேரம். அதை நல்லா விழுத அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பாதாம், சர்க்கரை, ஏலக்காய் இதை 3த்தையும் கொஞ்சம் நல்லா பல்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பால் சுண்ட காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ வறுத்து வச்சிருக்கோம்ல வெள்ளை பூசணிக்காய், அதை அதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ முந்திரி பருப்பு விழுத ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த முந்திரி பருப்பு விழுத ஆட் பண்ணுறோம். முந்திரி பருப்பை விழுத ஆட் பண்ணுற அந்த கேப்பில் நம்ம ஒரு பேனில் நெய் ஊற்றி முந்திரி அண்ட் திராட்சை இது 2த்தையும் வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த பாதாமை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க், தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை, தேவையான அளவுக்கு சர்க்கரை அண்ட் ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம இப்போ நெய்யில் வறுத்து வச்சுருந்த நட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கார்னிஷை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதுதான் வெள்ளை பூசணி பாயசம். பாயசம் தானே பண்ணீங்க? பாயசம் தானே செஞ்சீங்கிறாரு. நீங்க ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமாங்க சார். ஏங்க இவ்வளவு திக்கா இருக்கு? அது நான் செய்யும் போது பாயசமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பால் நல்லா சுண்ட காய்ச்சினேன் சார். சரி. திக்னஸ்க்காக தான்.
கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் வெள்ளை பூசணிக்காய் நெய்யில் வதக்கும் போது அது வாட்டர் கண்டென்ட் தான் இருக்குது, சரிங்களா? நீங்கள் பால் திக்காக காய்ச்சினால் கூட பூசணிக்காய் போடும்போது அது தண்ணி விடும், ஃபுல்லாகவே சுண்டாது. என்ன தான் நீங்கள் சொன்னால் கூட அது வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகாது, அந்த வாட்டர் கண்டென்ட் தெரியும். வேற என்ன இதில் ஆட் பண்ணீங்க? ஆக்சுவலாக திக்கானது காரணம் என்ன தெரியுமா ஷெஃப்? அவங்களே சொல்லிட்டுமே. அது நாளைக்கு ஆயிரும் ஷெஃப், அதனால தான் முந்திரி, ஏலக்காய், சுகர் எல்லாமே பவுடர் கிரைண்ட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி போட்டேன். முந்திரியும் மறுபடியும் செய்முறை விளக்கம் கேட்கல அவரு. திக்கானதுக்கான காரணம் என்னன்னா முந்திரியை நம்ம ஊற கிரைண்ட் பண்ணி போட்டுருக்கேன். தட் இஸ் தி ரீசன். டேஸ்டுக்காக திக்கர், அவ்வளவுதான். கரெக்ட்டா? ஓகே. இதத்தான் அவர் கேக்குறாரு. பாயசத்துக்கு முந்திரி அரைச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஹாலிடேஸ் இரண்டாவது பூசணிக்காய் வந்து கிரேட் பண்ணி தானே துருவி தானே வதக்குனீங்க. அப்போ துருவி வதக்கும் போது பாலும் திக்காக சுண்ட காய்ச்சிட்டீங்க, இதுவும் வந்து நெய்யில் வதக்கிட்டீங்க, ஃபுல்லாக வாட்டர் கண்டென்ட் போயிடும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக திக்காயிடும். திரும்ப நீங்கள் கேஷ்யூ நட் போடும்போது என்ன ஆகும்னா, எனக்கு தெரிஞ்சு ஸ்வீட்டில், அதாவது இந்த மாதிரி லிக்விட் ஸ்வீட்டில் கேஷ்யூ நட் போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த இன்க்ரீடியன்ட் போட்டாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக சூடாகும்போது திக்காக தான் ஆகும் பாயசம். நீங்கள் பாலும் சுண்டா வச்சுருவீங்க, அதில் உள்ள பூசணிக்காயும் வறுத்துடும் போது உங்களுக்கு திக் தான் ஆகும். திரும்ப கேஷ்யூ நட் ஆட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி கிரேவி கண்டென்ட்க்கு போயிடும். ஆனால் அது ஆட் பண்ணலாம் தேவையான அளவு. இப்போ பால் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, இல்லை பாயசம் கொஞ்சம் லிக்விடாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வேணால் ஆட் பண்ணலாம். அதுக்கும் பாயசத்துக்கு வந்து கேஷ்யூ நட் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. அதுக்கு மில்க் மெய்டு இருக்குது, கண்டென்ட் மில்க், அது யூஸ் பண்ணால் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அதுதான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. நீங்கள் கேஷ்யூ நட்டும் யூஸ் பண்ணலாம், பட் அதுக்கான அளவு வந்து கரெக்டாக யூஸ் பண்ணால் அந்த பதம், அந்த டேஸ்ட் இருக்கும். இப்போ இது எப்படி இருக்குன்னா, நான் ஃபீட்பேக் லாஸ்ட்டாக சொல்லுவேன். ஓகே சார். ஸோ எல்லா எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் பொறுத்த வரைக்கும் எங்கள் ஷெஃப் கேள்வி கேட்டு தான் கண்டஸ்டண்ட்டை மிர்சலாக்குவார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் முதல் முறையாக அவங்க சொன்ன பதிலில் மிர்சலாகி கிடக்கிறாரு. பரவாயில்ல, இருந்தாலும் வந்து சார்கிட்ட இப்போ வந்து சீ-த்ரூ கண்டெய்னர்ஸ் இருக்குது. இது 4வது பொசிஷன்னு சொன்னாலும் சரி, இல்லை நம்ம கான்சலேஷன் பரிசு சொன்னாலும் சரி, இது யாருக்கு போகுது? கார்லிக் ஹனி சிக்கன். ஓகே. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு கிஃப்ட் ஹேம்பர். கங்க்ராட்ஸ். அண்ட் 3வது பரிசு பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லான ஹாட் பேக் இருக்கு. இந்த ஹாட் பேக் யாருக்கு போகுது சார்? வெள்ளை பூசணி பாயசம். ஓகே, இப்படியே கொடுத்துடலாமா சார்? ஓகே. இந்த வாரம் உங்களுக்கு 3வது பரிசு ஹாட் பேக். கங்க்ராட்ஸ். எலக்ட்ரிக் கெட்டில் 2வது பரிசு. ஸோ இந்த 2வது பரிசு நீங்க யாருக்கு டிசைட் பண்ணிருக்கீங்க சார்? சீஸ் பன்னீர் தோசை. ஓகே. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 2வது பரிசு எலக்ட்ரிக் கெட்டில். கங்க்ராட்ஸ். முதல் பரிசு புல்லட் மிக்சர் இருக்கு. அண்ட் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல் இல்லை, அண்ட் சேவரும் கூட. நமக்கு நிறைய ஸ்பேஸ் சேவ் பண்ணும். இது யாருக்கு போகுதுன்னு நமக்கு தெரியும். ஒரு அருமையான ரெசிபி கொடுத்துருக்காங்க. பிரண்டை துவையலுக்கு தான் இந்த வாரம் முதல் பரிசு புல்லட் மிக்சர். கங்க்ராட்ஸ். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு முதல் பரிசு புல்லட் மிக்சர். கங்க்ராட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபீட்பேக்ஸ் கொடுத்துடலாம் சார். ஆமாம், கொடுத்துடலாங்கம்மா. நம்ம லாஸ்ட் 4th ப்ரைஸ் வாங்கினா அவங்களுக்கு கொடுத்துருவோம். கார்லிக் ஹனி சிக்கன். சிக்கன் வந்து ஹார்டு ஃப்ரை பண்ணுறதுல. 2வது வந்து அந்த பேட்டர் தனியாக இருக்குது, சிக்கன் தனியாக இருக்குது. லைட்டான பேட்டர் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாஸ் போடும்போது அந்த பேட்டரும் பிரியாது, அந்த சிக்கனும் வந்து அந்த சாஸ் போய் நல்லா ஜூஸியாக இருக்கும். இதில் சிக்கன் ஃப்ரை பண்ணது ஹார்டு, பேட்ரு பெரிய பேட்டராக இருந்தால் அது சிக்கன் தனியாக பேட்டர் தனியாக வருது. அடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் சாஸ் பண்ணதில் கார்லிக் ஃப்ளேவரும் இல்லை, ஹனி ஃப்ளேவரும் இல்லை. 2வது சாப்பிடும்போது ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி இருக்கும். கார்லிக் ஹனி சிக்கன் வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி இருக்கும், அதில் சுத்தமாக மிஸ்ஸிங். ஹனி ஃப்ளேவரும் இல்லை, அந்த டேஸ்ட்டும் அதில் மிஸ்ஸிங். சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு அந்த ப்ரைஸ். வெள்ளை பூசணிக்காய் பாயசம். அவங்க வெள்ளை பூசணிக்காய் போட்டிருக்காங்க, பாயசம் வச்சுருக்காங்க, ஆனால் பூசணிக்காய் பாயசம் மாதிரி இல்லை. எப்போவுமே பாயசம் வந்து உங்களுக்கு
டம்ளரில் குடிக்கலாம், இலையில அந்த காலத்தில் வந்து இலையில தான் போட்டு சாப்பிடுவோம். பட் அப்போ கூட வந்து இவ்வளோ திக்னஸாக கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க. வச்சோன்னா ஓடி போகும். நம்ம ஓடி எப்படியா போகும். சாப்பிடுறது 4 பேர் சாப்பிடணும். பார்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம லிக் பண்ணி தான் சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். ஏன்னா பாயசம் அந்த பதத்தில் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணாலும் போடலாம், ஆனால் அந்த டெக்ஸ்சர் வந்து மாறக்கூடாது. பாயாசம்னா பாயசம் மாதிரி இருந்தால் தான் அது பாயசம். அது டோட்டலாகவே அவங்க கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. சின்ன புள்ள தானே சார், அடுத்து கற்றுக்கணும். ஸோ ஓகே, அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. பட் இந்த வாட்டி என்னாச்சுன்னு தெரியல. நம்ம குறை சொல்லலை, பட் அந்த இது வந்து நீங்கள் சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணியிருந்தா இட்ஸ் பெட்டர். அப்புறம் சீஸ் பன்னீர் தோசை தோசை நல்லா சுட்டுருக்காங்க, மசாலா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏன் புளிக்குதுன்னு தெரியல, பன்னீரா சீஸான்னு தெரியல. லெமனு அப்போ அதோட அளவு வந்து கம்மியாக யூஸ் பண்ணணும். தோசையில் வந்து நீங்கள் புளிச்சுதுனாவே ஒன்று மாவு புளிக்குது, அப்போது மாவு அந்த தோசையோட லேயர் புளிக்கல, மாவில் இஷ்யூ இல்லை. அப்போ ஃபில்லிங்கில் மிஸ்டேக் இருக்குது. சீஸ் புளிக்காது, மேக்ஸிமம் புளிக்காது, தெரிஞ்ச வரைக்கும் சீஸ் புளிக்காது. ஆனால் பன்னீர் புளிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது சூஸ் பண்ணுறதுல கவனமாக சூஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் லெமன் போடுறது தேவையான அளவுக்கு போட்டிருக்கணும். ஏன்னா புளிப்பு அதிகம் ஆகும்போது அந்த தோசையோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் டோட்டலாகவே நமக்கு அந்த பன்னீர் தோசை சாப்பிட்ற ஃபீலே இருக்காது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்க. அப்புறம் பிரண்டை துவையல் நல்லா பண்ணியிருக்காங்க. துவையல் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் பெரிய கமெண்ட் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்க சொன்ன மாதிரி அந்த பிரண்டை துவையல்னா பிரண்டை டேஸ்ட் மட்டும் இல்லை, புளி டேஸ்ட்டும் கொஞ்சம் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த நான் அரிக்காமல் இருக்கிறதுக்காக நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ எல்லாருக்குமே நம்ம ஃபீட்பேக்ஸும் கொடுத்தாச்சு அண்ட் கிஃப்ட்டும் கொடுத்தாச்சு. அப்படிங்கிறதுனால தினம் ஒவ்வொரு ரெசிபி, வாரம் அவங்களுக்கான கிஃப்ட் அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த குக்கரி ஷோவோட கான்செப்ட். ஸோ இன்றைக்கும் அதை நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுல சந்தோஷம். அண்ட் இந்த வாரம் நான் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி வந்து ஹெல்த்தான இன்க்ரீடியண்ட்டும் இருந்துச்சு, அண்ட் நமக்கு பிடிச்ச நான்வெஜ்ஜும் இருந்துச்சு, ஸ்வீட்டும் இருந்துச்சு, அண்ட் ஸ்டார்டரும் இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறது தானே வாழ்க்கை. அப்போ சாப்பாட்டில் மட்டும் அதை நான் சாப்பிட மாட்டேன், இதை நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் எப்படி? எதை வேணா சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க.